الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பிலே இறை தூதரை தவிர வேற யாரையும் நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்குரிய சான்றுகளையும், இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே என்ற கொள்கையிலிருந்து விலகி சஹாபாக்களை பின்பற்றலாம், பெரியார்களை பின்பற்றலாம், மதுஹபுகளை பின்பற்றலாம், ஷேகுமார்களை பின்பற்றலாம் என்றெல்லாம் தீய கொள்கைகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கிறது. அதில் இந்த சஹாபாக்களை பின்பற்றுவது அதனுடைய நிலைப்பாடு மார்க்கத்தில் என்ன என்பதை பற்றி தான் நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக லுஹா தொழுகைன்னு நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம். தௌஹீத் சகோதரர்களுக்கும் இந்த லுஹா தொழுகை தெரியும். தௌஹீத்ல இல்லாம மதுஹபுவாதிகள் யாராக இருந்தாலும் லுஹாங்கிற பேர்ல ஒரு தொழுகையை நம்ம தொழுகிறோம். இந்த லுஹாங்கிறது என்னன்னா முற்பகலில் தொழுகிறது. லுஹருக்கு முன்னாடி சூரியன் உதிச்சதிலிருந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு பேர் லுஹா தொழுகை. இது ஒரு சுன்னத்தான தொழுகை என்று எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது சரியான நிலைப்பாடு தான். ஆனா இந்த லுஹா தொழுகைங்கிற இந்த ஒரு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கல்ல, லுஹா தொழுகை அப்படி ஒண்ணு கிடையாதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. அவர்களை தொடர்ந்து 14 நூற்றாண்டுகளாக எல்லா காலங்களிலையும் அந்த ஹதீஸின் அடிப்படையில மக்கள் தொழுது கொண்டும் இருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கு நம்ம எடுத்துக்காட்டுற அளவுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகி, மா சப்பக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹத்துல் லுஹா கத்து, லுஹாங்கிற ஒரு தொழுகைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட தொழுவதில்லை. யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு தடவை கூட தொழுவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் தொழுவலைங்கிறாங்க. இது புகாரியில 1128 1177 இந்த ஹதீஸில் இருக்கிறது. இது ஆயிஷா நாயகியை பொறுத்த வரைக்கும் பெண்கள்ல அவங்க அறிவிச்சுவாங்க. இந்த உம்மத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெண்களை எடுத்துக்கொண்டோமேயானால் ஆயிஷா நாயகிக்கு நிகரான ஒரு கூர்மையான மதி உள்ளவர்கள் இல்ல. அவங்க அவ்வளவு விவரமாக சார்பாக சிந்திக்கக்கூடியவங்க, நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்கக்கூடியவங்க தான். அப்படி இருந்தா கூட ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியாம இருந்திருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகை தொழுதாங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்காம இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல்ல வீடு ஒன்னாதான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தொழுதா கூட உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், வீட்டுல தொழுதா கூட உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்க. இது ஆனா இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதே மாதிரி அவங்க மட்டும் மறுக்கல. இப்னு உமர் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க லுஹா தொழுவீங்களான்னு கேட்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் அவர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, லுஹா அதெல்லாம் தொழுவது கிடையாது. யார்? இப்னு உமர் சொல்றாரு. அப்ப உங்க தகப்பனார் உமர் லுஹா தொழுவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அதெல்லாம் கிடையாது, அவரும் தொழ மாட்டாரு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர் தொழுந்திருக்கிறாங்களா லுஹா தொழுக? யார்கிட்ட கேட்கறாங்க? எல்லாமே இப்னு உமர்ட்ட. அவர் என்ன செய்யறாரு? இல்ல அப்படிங்கிறாரு. கடைசி அவர் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்களா யார் சொல்லியா அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு தெரியாது. லுஹா தொழுகை நீங்க தொழுவீங்களான்னு கேட்கிறாங்க இப்னு உமர்ட்ட. தொழ மாட்டேங்கிறாரு. உங்க தகப்பனார் உமர் தொழுகிறாங்களா? இல்ல, தொழுவதே கிடையாது. அவங்களுக்கு முன்னாள் கலீஃபா அபூபக்கர் அவங்களாச்சும் தொழுகிறாங்களா? தொழுவதே இல்ல. ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்களா? எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்றா? இப்னு உமர் சொல்றாங்க. புகாரியில 1175 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்கு? லுஹா தொழுகைங்கிற ஒரு தொழுகை ஹதீஸில் என்ன ஹதீஸில் இருக்கிற பின்னாடி சொல்றேன், ஹதீஸில் இருக்குது. ஆனால் அபூபக்கர் இல்லான்னு தெரியல, அந்த ஹதீஸ் உமர் இல்லானதும் தெரியல, இப்னு உமருக்கும் தெரியல, ஆயிஷா நாயகிக்கும் தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே சஹாபாக்கள் அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படி கிரகிச்சு ஒன்று விடாமல் அறிந்து வைத்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம சாதாரணமா அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம் தான்.
இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். தொழுதாங்களா இல்லையாங்கிற நாலேஜ் இல்லாம இருந்திருக்கு. தொழுது அவங்க தொழுதிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது செய்தி கிடைத்திருந்தால் அபூபக்கர் முதல்ல தொழுகிறாளா இருந்திருப்பாங்க, உமர் முதல் தொழுதிருப்பாங்க, இப்னு உமர் அதை விட கூடுதலா தொழுதிருப்பார். சின்ன சின்ன உலக விஷயத்திலேயே அவர் ஃபாலோ பண்ணக்கூடியவர், அவரும் தொழுதிருப்பார். ஆயிஷா நாய் அவங்க, ஆனா ஆயிஷா நாய் தொழுதிருக்கிறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் தொழுது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது என்ன விஷயம் கேட்டா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுகல, அப்படி தொழுது எனக்கு தெரியல என்று யார் சொல்றா? இப்னு உமர் சொன்ன செய்தி புகாரியில 1175 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப அதே மாதிரி வந்து அது இப்னு உமர் என்ன செய்யறாருன்னா, மல்லியாசர்ல மக்கள் எல்லாம் லுஹா தொழுதுட்டு இருக்காங்க. இந்த 10 மணி 9 மணி 11 மணி நேரத்தில் தொழுதுட்டு இருக்கும்போது அப்ப கேட்கறாங்க வந்து இப்னு உமர்ட்ட, இது தொழுகிறாங்களே என்ன சரிதானாண்டு. அவர் சொல்ற கால பிதஅத்துன், இது பிதஅத்து. இப்படி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகவே இல்ல, இவரே தொழுதான பிதஅத் தானே. அவர் கரெக்டா தான் இருக்காரு, தனக்கு தெரியலங்கிற பிதஅத்துங்கிறார். அவர் நிலைப்பாட்டில் கரெக்டா இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான் அது மார்க்கமாகும். ரசூலுல்லாஹ் செஞ்சது தெரியல அவருக்கு. அப்ப இந்த மக்கள் செய்யறது புதுசுமா நினைக்கிறார். இந்த மக்கள் அவங்களா தொழுகிறாங்க, அதனால இது பிதஅத்து அப்படின்னு யார் சொல்றா? இப்னு உமர் ஃபத்வா மக்கள் எல்லாம் நிறைய பேர் தொழுகிறாங்க, 50 பேர் செய்யறது பிதஅத்துங்கிறாரு. நிறைய பேர் தொழுதாங்க, அவங்க சஹாபாக்கள் தான். அப்ப அவ்வளவு சஹாபாக்களும் தொழுகிறாங்க, ஏன்பா தொழுகிறீங்க என்ன ஆதாரப்பான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு என்ன செய்யறாரு? பிதஅத்துன்றாரு. அப்ப அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத பார்க்கல, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சா அது என்ன பேரு? பிதஅத் தானே. அவர் கரெக்டா சொல்றாரு, அவருடைய நாலேஜ் பிரகாரம் கரெக்டா சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தியை புகாரில 1776 ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுதாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்னா, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த மக்கா வெற்றி நடக்குதா இல்லையா? மக்காவை வெற்றி கொள்றாங்க, ஆயுதம் தூக்கல, ரத்த சிந்தல, உள்ள நுழைவு எதிரெல்லாம் அவங்க வீட்டுல கூட்டிட்டு அடங்கி போய்விட்டார்கள். யுத்தம் செய்யாமலே மக்காவை என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றாங்க. யுத்தம் வரும் எதிர்பார்த்தான் போறாங்க, யாருமே எதிர்க்க முன்வராத அளவுக்கு அல்ல ஒரு பீதியை ஏற்படுத்தி உள்ள நுழைஞ்சிடறாங்க. மக்கா வெற்றி கொண்ட உடனே உம்முஹானியுடைய வீட்டுக்கு என்ன செய்யறாங்க? உம்முஹானிங்கிறவங்க யாருன்னு கேட்டா அபூ தாலிபுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரி. அந்த அவங்க வீட்டுக்கு என்ன செய்யறாங்க? போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே குளிக்கிறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுல போய் குளிப்பாங்கல்ல, லாட்ஜெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அப்ப குளிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, அப்ப வந்து தொழுகிறாங்க. தொழுதுட்டு என்ன செய்யறாங்கன்னா, அது லுஹா நேரத்தில், அந்த நேரம் என்ன நேரம் என்று சொன்னால் லுஹா நேரத்தில் போய் குளித்து விட்டு உம்முஹானி வீட்டில் அவங்க தொழுதாங்க. உதாலிக லுஹன், அது லுஹா நேரத்தில் அவங்க வந்து இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி புகாரியில 357, 1104, 1176, 3171, 4292, 6158 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப உம்முஹானியுடைய அறிவு பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த லுஹாங்கிறத நம்ம தொழுதிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அபூ ஹுரைரா அதிகமான ஹதீசுகளை அறிவித்திருக்கிற சஹாபி அபூ ஹுரைரா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை எனக்கு வசியத் செஞ்சிருக்கிறாங்க. வசியத்துனா கண்டிப்பா நீ செய்யணும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை நான் ஒரு காலத்தில் விட மாட்டேன். 3 விஷயங்களை எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள், அதை நான் விட மாட்டேன். சாவுற வரைக்கும் விட, ஹத்தா அமுத்த, நான் மரணிக்கிற வரைக்கும் அதை விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்ன 3 விஷயம் என்றால், சௌமு ஸலாஸத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வலியுறுத்தினார்கள். இதை நான் மௌத்தார வரைக்கும் நிறைவேற்றிட்டே இருப்பேன், ஒரு விஷயம். இரண்டாவது வந்து ஸலாத்து லுஹா, லுஹா தொழுகை விட்டவே செய்யாத அப்படின்னு எனக்கு வலியுறுத்தினார்கள், அதை நான் தொழுது கொண்டேதான் இருப்பேன். நவமின் அலா வித்திரின், வித்திரு தொழுது விட்டு தூங்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். தூங்கிட்டு அப்புறம் வித்து தொழுவாமே டைம் போயிடும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள், நான் அதையும் செய்வேன் என்று யார் சொல்றாங்க? அபூ ஹுரைரா சொல்றாங்க. இது புகாரில் 1178, 1981 இந்த 2 நம்பர் புகாரில் இருக்குது. அப்ப இது உம்முஹானி வீட்டுல தொழுது இருக்கிறாங்க, அபூ ஹுரைராவுக்கு வசியத் பண்ணி இருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் பள்ளிவாசல்லாம் அதன் அடிப்படையில் வைத்து தொழுது இருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான சஹாபாக்கள் தெரியல. நமக்கு தெரியுது லுஹா தொழுகை சுன்னத்து என்று நமக்கு தெரிகிறது, அபூபக்கர் சித்திக் வந்து தெரியவில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல? அது தொழுகையிலும் தரல. உமர் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆயிஷா நாயகிக்கு தெரியவில்லை, இப்னு உமருக்கு தெரியவில்லை, இன்னும் பல சஹாபாக்களுக்கு தெரியல.
அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, சஹாபாக்கள் வந்து அமல்ல கூடினவங்க, தக்வாவுல கூடினவங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவங்க, தியாகம், அதுல எல்லாம் டவுட்டே கிடையாது. விஷயம் என்ன என்று கேட்டால், அந்த காலத்தில் இருக்கிற வசதிப்படி அவங்க வேலை வெட்டியெல்லாம் பார்த்து கொண்டு என்ன செய்தி கிடைக்குதோ அதைத்தான் கடைபிடித்தார்கள். அனைத்து செய்தியும் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு செய்திகளையும் ஒன்று விடாமல் அறிந்து கொள்ளும் நிலையில் இருந்தார்கள். ஆனா இருக்கவே இல்லை. அதனால என்ன செய்யறோம்னா, சஹாபாக்கள் செய்யறதெல்லாம் ஹதீஸா தான் இருக்கும். அவங்க ரசூலுல்லாஹ் வழியில தான் நடப்பாங்களே, வேற ஒண்ணு செய்ய மாட்டாங்கிறாங்கல்ல. அதுவும் சொல்ல இதே தெரியலையே. இது தெரியலன்னா இல்லைன்னு பிதத்துன்னு கொடுத்திருக்காரு. அது சுன்னத்துல இருக்குது, பிதத்து கிடையாது. ஆனா இப்னு உமர் வந்து லுகாத்துல் வகை பிதத்து என்று அனாச்சாரம் வழிகேடு நரகத்தில் சேர்க்கும் என்ற அளவு சொன்னார்களே. ஆனால் அவங்களுடைய அறிவின் அடிப்படையில் அதை குற்றம் பிடிக்க மாட்டான். தெரியாதானே சொல்ல முடியும். நீங்க அதை எடுத்துக்கலாமா தான் கேள்வி. அவர் சொன்னாரு, அவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த செய்தி கிடைக்கல, கிடைக்காதனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கிடைக்காத பிதத்து தான் சொல்லணும். அவர் அளவில் அவர் அறிந்த வகையில் அவர் சொன்னது அவருக்கு சரி. அவர் அல்லாஹ் ஒண்ணு கொஸ்டின் பண்ண கேட்டா எனக்கு தெரியாதுவாரு. யாரும் சொல்லல, ரசூலுல்லாஹ் செஞ்சதா எனக்கு தகவல் கிடைக்கல, ரசூலுல்லாஹ் செய்யாதே பிதத்து தான், அப்படியே எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துறாங்கன்னு அவர் தப்பிச்சுக்கிறாரு. இப்ப உங்களுக்கு ரெண்டும் தெரியுது. ரசூலுல்லாஹ் தொழுதாங்கிறது தெரியுது, இவருக்கு தெரியலங்கிறது தெரியுது. நீ எதை எடுத்துக்கிறேன்? அதுல இப்னு உமர் பிதத்துன்னு சொல்லிட்டாருன்னு எடுக்க முடியுமா? இப்ப நமக்கு என்ன சட்டம்? அப்ப இப்னு உமர் அவர்கள் அந்த பிதத் என்று சொன்னார்கள், ஆயிஷா நாயகி மறுத்தார்கள் என்று சொன்னா அது அவங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்டு மறுத்திருக்கிறார்கள், முடிச்சிட வேண்டியதுதான். நாம எதை ஃபாலோ பண்றோம்? ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்களா இல்லையா? செஞ்சதுக்கு ஆதாரம் நமக்கு, அவங்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைக்கிறது. அவங்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைக்குது. கிடைக்குமான்னு சொல்லி அதிசயமா கேட்பாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆதாரம் இருக்குது. லுகா தொழுகை உங்களுக்கு தெரியல தானே? லுகா தொழுகை என்பது அவங்களுக்கு தெரியாம உனக்கு எப்படி திரும்ப கேட்கறாங்க. அப்படிதான் ஹதீஸ் நூல்ல இருக்குது. ஆயிஷா நாய்க்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதுல? உங்க எல்லாருக்கும் தெரியும் லுகா தொழுகை இருக்கிறது. ஆயிஷா நாய்க்கு தெரியல. அபூபக்கர் சித்திக் தொழுகலன்னு இதுல இருக்குதுல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுல. அப்ப சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம நமக்கு தெரியும். அறிவிப்புகளை தொகுத்து தர காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க வந்து அவங்க கேள்விப்பட்டது அதன் அடிப்படையில் செயல்படுற காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால கிடைக்காம இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதனால நான் சொன்ன சஹாபாக்கள் பின்பற்றுவோம் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அவங்க தவறாகவும் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் விளங்காமல் இருப்பாங்க, அறியாமல் இருப்பாங்க, கிடைக்காமலும் இருக்கும். அவங்க கிடைச்ச தகவலை வச்சு ஒரு முடிவு சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன, குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுறாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல காட்டுறாங்க, அவ்வளவுதான் முடிவு வச்சு. இப்ப அபூ ஹுரைரா ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு வசியத் செஞ்சாங்க. அவருக்கு முன்ன பிரத்யேகமான வசியத்து மார்க்கத்தில் கிடையாது. எல்லாருக்கும் தான். ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் வசியத் பண்ணாங்கன்னா அது அனைவருக்கும் உள்ள வசியத்து தான். அவருக்கு முன்ன ஸ்பெஷல் மார்க்கம் கிடையாது. ஆதத்துக்கு மலா சவா, இந்த மார்க்கத்தை அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி சொல்றான். மார்க்கத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்வார்களே, ஆனால் அது எல்லோருக்கும் உரியது. அப்ப அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ண ஹதீஸ் கிடைக்கும் பொழுது இவங்க எல்லாம் விட்டுருவோம். இப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க நாளைக்கு சொல்லி நம்ம எதை ஃபாலோ பண்றது? இப்படி சொன்ன சஹாபாக்களை மட்டுப்படுத்திட்டாங்க, சஹாபாக்களை திட்டுறாங்க. இது திட்டுறது என்ன இருக்குதுல இருக்கிற அப்ப திட்டினாங்கன்னா அந்த புகாருக்கு போய் கேளுங்க. அவர் தான் இப்படி சொல்லியிருக்காரு, ஆயிஷாவுக்கு தெரியாது, உமருக்கு தெரியாது, அதெல்லாம் சொன்னாங்க. நம்மளாம் சொன்னோம், புகார் தான் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அவர்கிட்ட கேளுங்க, வியாபாரத்தில் எழுதி வச்சேன். நாங்க இருக்கிறத எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். நாங்களாம் கையில முன்னு உண்டாக்கி சொல்றோம், இட்டு சொல்றோம். எழுதி இருக்குது, ஆதாரமா இருக்குது, ஆத்தன்னிக்கான மக்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதை எடுத்து செய்யறோம், முன்னாடி வைக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்ப உமர்லான ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஜனாதிபதியா இருக்கும்போது முக்கியமான ஒரு வேலையில ஒரு மூழ்கி இருக்கிறார். மூழ்கி இருக்கையில அபூ மூஸா அல்-அஷ்அரிங்கிற ஒரு சஹாபி வந்து வாசல் வந்து பர்மிஷன் கேட்கிறார். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு வீட்டுக்கு போனோம்னா பர்மிஷன் கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா கேட்கணும். ஒரு தடவை கேட்கணும், பதில் வரலையா அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்கணும். மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்கணும். 3 தடவைக்கு பதில் வரலன்னு வைங்க, அப்ப நம்ம வந்து கதவை போட்டு உடைச்சிக்கலாம் இருக்கக்கூடாது. போய் திரும்பி போயிடணும். ஏன்னா அவங்க விளங்காம இருக்கலாம், அல்லது உங்களை சந்திக்கிறது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதுக்குரிய சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். கணவன் சந்தோஷமா இருப்பாங்க, டிஸ்டர்ப் அவங்க நினைக்கலாம், வேற ஏதாவது ரகசியம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களை அனுமதிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. முகத்துக்கு நேரம் சொல்வதற்கு தயங்குவாங்க. பதில் வரலையா போயிட்டு இருக்க வேண்டியதான். 3 தடவை தான். 3 தடவை பதில் வரலன்னா திரும்பி போயிடணும். இது நிறைய ஹதீஸ்ல இருக்கு. இது சட்டம். இது நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல சட்டம், மதுஹப்ல சட்டம் இருக்க போய் ஹதீஸ்ல அப்படி இருக்க போய் இதுதான் நம்ம எல்லாருமே கடைபிடிக்கிற சட்டமா இருக்கிறது. 3 தடவை என்ன செய்யணும், பர்மிஷன் கேட்கணும், இல்லாவிட்டால் திரும்பி விட வேண்டும் என்கிற ஹதீஸை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அபூ மூஸா என்ன செய்யறாருன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் அவர்களை வரலாமா ஜனாதிபதினு கேட்கிறார். இவர் வந்து வேலையில் ஈடுபட்டு இருந்தாரா, ஒண்ணுமே கண்டுக்கிறாம ஏதோ கணக்கு பார்த்து ஏதோ வேலையில மசூகன் வேலையில் ஈடுபட்டு இருந்தாருன்னு வருது.
அப்புறம் அபு மூசா திரும்பி போயிட்டார். போனவங்க என்ன செய்யறாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த அபு மூசா சட்டம் கடிச்சப்ப எங்க போய் அவரை பார்ப்பான்றாரு, யார் உமர்லானு, அவர் எங்க போயிட்டாரு, இவர் போய் பாருங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லையா அவங்க போயிட்டாரா, அவர் போயிட்டாரா, ஆளை கூட்டிட்டு வா. ஏன் போனாரு, நிக்க வேண்டியதானே, வெயிட் பண்ண வேண்டியதானே, ஆளை கூட்டிட்டு வாங்குறாரு. கூட்டிட்டு வந்தோம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அபு மூசா ஏன் போன, வண்டியில நிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி எங்களுக்கு கட்டளை இல்லை, ரசூலுல்லாஹ் இப்படி எங்களுக்கு சொல்லல, 3 தடவை தான் கேட்க சொல்லிருக்காங்க, பதில் வரைக்கும் போக சொல்லிட்டாங்க, அதை நான் போயிட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஒரு ஆதாரம் காட்டு. நீ ஒரு ஆள் தானே சொல்ற, இன்னொரு ஆளை கொண்டாந்து எனக்கு காட்டினா தான் நான் ஒத்துக்குவேன். நீ ஒரு ஆள் தப்பிச்சுக்கிறதா சொல்ற. ஒரு சஹாபி சொல்றாரு, அவரும் சஹாபி தான், இவரும் சஹாபி தான். ஒரு சஹாபி சொல்வது சஹாபி கேட்க மாட்டேங்கிறார். என்ன செய்யறாரு, நீ ஏதோ கேள்வி கேட்டு நான் உன்னை எச்சரிக்கை பண்றதுனால தப்பிச்சுக்கிறதுதான் நீ சொல்ற. நீ இன்னொரு ஆளை ஆதாரத்துக்கு கொண்டு வந்து காட்டினாலே தவிர உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் உங்களுடைய கோவம் தெரியும்ல, இவர் போய் ஒருத்தரையா கேட்கிறார், ரசூல் அந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் இல்ல ஒருத்தர் கேட்கிறாரு. இந்த மாதிரி ரசூல் சொல்லாது நான் கேட்டிருக்கிறேன், ஆனா அதை வந்து உமர் சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு ஆளை கூட்டிட்டு வர சொல்றாரு, நீங்க யாராவது கேட்டிருக்கீங்க அப்படி ஒருத்தர் தியாகம் செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப அபூ சயீத் அல்-குத்ரி அவர் சின்ன சஹாபி, இளைஞர் அவர் சொல்றாரு, இதை நான் கேட்டிருக்கிறேன், இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன்னு சொன்னோன்னே அவரை கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து இந்த ஆளு சாட்சி கேளு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 3 தடவை அனுமதி கேட்கணும், 3 தடவை பர்மிஷன் வரலன்னா போய்கிட்டே இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே அப்ப அபூ சயீத் சொல்லுவாங்க, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உமர் சொல்றாங்க, அஸ்பா ஹாதா அலைய மின் அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு செய்தி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் எனக்கு என்ன செய்யல, தெரியாமல் போய்விட்டது. அல்ஹானி சபகு பில் அஸ்வாக், வியாபாரத்தில் நான் மூழ்கி கிடந்தது இது எல்லாம் எனக்கு தெரியாமல் ஆக்கிவிட்டது. காலையில வியாபாரத்துக்கு போயிருவேன், ரசூலுல்லாஹ் பேசின எல்லாத்தையும் கேட்கக்கூடிய வாய்ப்பில் நான் இருக்கவில்லை. வாழ்கிற காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் ஒரு வியாபாரியா இருந்தார், ஜனாதிபதியா இருக்கல. வியாபாரிங்கிற முறையில் நாங்கள் அங்க போய்கிட்டு இருந்த காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதுன்னு சொல்லி தன் தவறு ஒத்துக்கொள்றார். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த ஒரு செய்தியை வந்து ஏன் அவர் தெரியல, தெரியாம இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தவருக்கு அடுத்தவர் 2வது கலீஃபா தான். இந்த உம்மத்திலேயே 2ஆம் இடம் அவருக்கு தான். இந்த உம்மத்திலே அபூபக்கருக்கு அடுத்த இடம் யாருக்கு தான், அவருக்கு தான். அவருக்கு நிகரான சஹாபாக்களும் முஸ்லிம்களும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்து அவர் சொல்லுக்கு ஏற்ப வஹீலாம் வருது. சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் நீங்க சரி தவறும் பாரு, இவர் சொல்வதற்கு ஏற்பலாம் வஹீ வந்திருக்கிற சில விஷயங்கள்ல. அப்படி ஒரு நெருக்கமான ஒரு நபித்தோழராக இருந்தாலும் இது எனக்கு தவறு ஒத்துக்கிறாரு, இது தெரியல, இப்ப நான் உடனே போய் கண்டிச்சு விட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க எனக்கு தெரியல, இனிமே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது மேற்று என்ன, அப்ப சஹாபாக்கள் உமர் சொன்னால் பிழை வருமா, அப்ப உமரை பின்பற்றுங்க அதிசய காட்டினாங்களா, இப்ப எதை பின்பற்றிருப்ப, அப்ப வேற ஆளு பிடிச்சி அடிக்கிறதா, ஏடா ஒண்ணு கேட்க முடியுமா? 3 தடவை கேட்டவர் போயிட்டாருன்னா வரவேற்கணும், அதான் சுன்னத்து. அப்போ உமருக்கு தெரிஞ்சதை மாத்திக்கிட்டார். அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, உமர் போன்ற பெரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஹாபாக்களா இருந்தால் கூட இப்படியான விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்ப ஏன் அவங்களும் பின்பற்றுறாங்க? சஹாபாக்கள்ல சில விஷயங்கள் தெரிஞ்சு இருப்பாங்க, தெரியாம இருப்பாங்க. தெரிஞ்சவர் சொன்னா கேட்டுக்கிறங்க. இப்ப நம்ம உமர் சொன்னது கேட்கலாம், அபூ சயீத் அல்-குத்ரி சின்னவர் சொன்னதை கேட்கிறோம். ஒரு இளைஞர் வந்து ஆதாரத்தை சொல்றாரு, கேட்டுக்கொண்டோம். இதுபடி ஆதாரம் என்ன, அபூ சயீத் அல்-குத்ரிங்கிற ஒரு இளைஞர், அபூ மூஸா அல்-அஷ்அரிங்கிற ஒரு சஹாபி 2 பேர் தான் சொல்றாங்க. அது நம்ம ஏத்துக்கிட்டோம். ஏன் ஏத்துக்கிட்டோம்? அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லிவிட்டார்கள். எதனால ஏத்துக்கிட்டோம்? அபூ மூஸாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள் என்று ஆதாரத்தோட சொல்றாரு. அபூ சயீத் அல்-குத்ரியும் ஆதாரத்தோட சொல்கிறார். நம்ம எதை ஏத்துக்கிறோம்? 2 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னார்களே, ஆனால் அதுமா வஹீ முடிந்து விட்டது. இவர் வஹீ இல்லாம அவருக்கு தெரியாதனால இல்லன்ட்டார். உமர் போய் ஒண்ணு சொல்ல, அவருக்கு தெரியல, தெரியாதனால எப்படி நீ போனான்னு கோவப்பட்டாரு. அப்ப இந்த மாதிரியான சரி, இது வந்து இவர் ஆதாரத்தை காட்டலன்னு என்ன நடந்திருக்கு? 2 பேரும் தான் ஏற்றுக்கலான்ட்டார்ல. அபூ சயீத் அல்-குத்ரி கேட்கலன்னு வைங்க, கடைசி வரைக்கும் மறுத்துப்பாரு. நீ வந்து உன்னை விசாரிக்கிறதுக்காக வேண்டி சொல்ற, நோக்கத்துக்கு சொல்றது வந்து ஆதாரமா நிக்காது. எப்பவுமே மாட்டிக்கு ரொம்ப சொல்றாருன்னு வைங்களேன், அது வந்து எவ்வளவு ஏத்துக்க மாட்டாரு. சாதாரணமா சொல்லும்போது ஒரு ஆள் சொன்னாலும் ஏத்துக்குவாரு. உன்னை விசாரணைக்கு கூப்பிட்டு நீ என்ன செய்யற, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போடுறியா நீ அப்படின்னு அவர் எடுத்துக்கணும். நமக்கு தான் சஹாபாக்கள் பெருசா தெரியும், அவங்களுக்கு எல்லாம் சக நண்பர்கள் தானே. அந்த மாதிரி அவங்களுக்கு 2 பேர் சஹாபி தானே, அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இந்த அபூ சயீத் அல்-குத்ரி ஆளு வந்து கேட்கலன்னு வைங்க, அபூ மூஸா மட்டும்தான் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு என்ன நிலைமை, அவருக்கு போட்டு கண்டிச்சிருப்பாரு. ஆனா நம்ம இதை ஏத்திருப்போம், அப்பவும் அபூ மூஸா தான் ஏத்திருப்போம்.
ஏன் அபூ மூஸா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போய் நம்ம நிலை என்ன? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேர்ல போய் சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் பேர்ல எதை சொன்னாலும் ஏத்துக்குருவோம், இட்டுக்கட்டி சொல்ல மாட்டார்கள். மேற்று என்ன? அவங்களா சொல்ற விஷயங்கள்ல பிழை விட்டுருவாங்க, அல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல தெரியாமல் போய்விடும் என்பதற்கு ஆதாரமாக இது பார்க்கிறோம். இது எங்க இருக்குன்னா புகாரியில 2062, 6245, 7353. அப்ப இது என்ன உமருக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிருக்கு காட்டுதுல அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் மட்டப்படுத்திட்டாங்க. இப்படி சொன்னோம்னா என்ன செய்வாங்க? ஆட்சியெல்லாம் சஹாபாக்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். இதெல்லாம் இழிவு கிடையாது. ஒருத்தர் கூட தெரியும், ஒருத்தர் குறைய தெரியுது உண்மையை சொன்னா அது பேர் இழிவா? இழிவு கிடையாது. நாளைக்கு முன்னப்பின இருக்கத்தான் செய்யும். பெரிய பண்டிதராக பாரு, அவர் சின்ன விஷயங்கள் தெரியாம இருக்கும். சாதாரண பாமரன் அவன் விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்படி விளைவிக்கணும். அதே மாதிரி இப்ப தயமம் செய்யறோம், தண்ணி கிடைக்காது, தயமம் செய்யறோம். குளிர், கடுமையான குளிர். அந்த குளிர்ல நம்ம தண்ணி யூஸ் பண்ணோம்னு சொன்னா நமக்கு ஜுரமோ ஏதாவது ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் தயமம் செய்யணும். தயமம் செஞ்சுட்டு குளிக்கிறதுக்கு பதிலாக தயமம் செய்து விட்டு குளிக்குமாறு அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? தொழுகலாம், எல்லா விதமான காரியங்களையும் செய்யலாம். அப்படி ஒரு சட்டம் நமக்கு மார்க்கத்தில் இருக்குது. அப்ப இதை பற்றி இப்னு மஸ்ஊத் ஒரு பேச்சு கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதெல்லாம் கூடாது, தயமமே செய்யக்கூடாது, குளிருக்குலாம் என்ன செய்ய முடியாது, தயமம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப அவங்க ஆதாரத்தை காட்டுறாங்க. இல்லையா அம்மார் ஹதீஸ்ல அப்படி தயமம் செய்ய ரசூல் அனுமதிச்சிருக்கிறாங்களே, நீங்க எப்படி கூடாதுங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்ற பதில பாருங்க. அதாவது இப்னு மஸ்ஊத் குளிருக்காக வேண்டி தயமம் செய்யக்கூடாதுங்கிறாரு. ஒருத்தர் எடுத்து காட்டுறாரு, இல்லங்க அம்மார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, குளிருக்காக வேண்டி தயமம் செய்ய அனுமதிச்சிருக்கிறாங்க, அதை நீங்க எப்படி மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டவன அவர் என்ன சொல்லணும்? அப்படியா, ரசூலுல்லாஹ் சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லணும்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம இதை அனுமதி கொடுத்தோன்னு வைங்க, சின்ன சின்னதுக்கெல்லாம் தயமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறார். அவர் பதில கவனிங்க. இன்னால் ஒரு அகசனாலவும் பிஹாலா, இந்த விஷயத்துல நம்ம சலுகையை கொடுத்தோம் என்று சொன்னால் அப்புறதால அகதிகமாவு ஏதாவது தேவமும் அவர் தண்ணி லேசா குளிர் அடிச்சோன்னு என்ன செய்வாரு, தயமம் செஞ்சு போயிடுவாரு. அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப அவர் தெரிஞ்சிருக்கு, என்ன தெரிஞ்சிருக்குது? குளிருக்கு தயமம் செய்யணும் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சாலும் அது சொன்னோம்னு சொன்னா சின்ன சின்னதுக்கெல்லாம் தயமம் செஞ்சிருவாங்க, நம்ம மாற்றி தான் சொல்லணுங்கிறார். தெரிஞ்சதுக்கு மாற்றி இவராக ஒரு நோக்கம் கற்பிச்சு கொண்டு நல்ல நோக்கமா இருக்கலாம், நோக்கத்துக்காக எல்லாம் பண்ணி அது ஒரு விஷயம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ல கரெக்ட் தான். நம்ம அதை போய் மக்களுக்கு என்ன செய்வாங்க? சாதாரண சின்ன குடும்பத்துலாம் போய் டைம் செஞ்சுட்டு போயிடுவோம், குடிக்க மாட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க சலுகையை. அதனால நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, அந்த அனுமதியை மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறார். இது சரியா? அப்படி நினைக்கும் சொல்லாம எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களா சில நல்ல நோக்கத்துல ஹதீஸ்ல வந்திருக்கு, இதை போய் சொன்னா உன்னோட கொண்டு பிற்காலத்தில் உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க நினைச்சுக்கிட்டு அவங்களா சில விஷயங்களை இது மாதிரி மறைத்தார்கள்னா கெட்ட நோக்கத்தில் இல்ல, சலுகையை தவறா பயன்படுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி மறைத்து இருந்தாரே. ஆனால் அப்ப அந்த பத்துவா எப்படி சரியா வரும்? இவர் கூடாதுன்னு பத்துவா கொடுத்திருக்காரு, குளிருக்கு தயமம் செய்யக்கூடாது. அந்த பத்துவா நம்ம ஏற்றுக்க முடியுமா? ரெண்டு சம்பவம் சேர்ந்து வந்தாலும் தெரிஞ்சு போச்சு. இவர் கிராஸ் கொஸ்டின் பண்ணலன்னு வைங்க, அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு. கிராஸ் கொஸ்டின் பண்ணலன்னு சொன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி செஞ்சான்னு யாருக்கும் தெரியாது. கிராஸ் கொஸ்டின் பண்ண பிறகுதான் சொல்றாரு, அதெல்லாம் கரெக்ட் தான், நம்ம போய் அது சொன்னா எல்லாம் சலுகையை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி மறுத்தார்கள் என்று சொல்லி புகாரியில 346வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்? சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும்னா இப்படி சொல்லிவிடுவாங்களே, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறீங்களே, அவங்களா அந்த ஹதீஸை தெரிந்து கொண்டு ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தை அவங்களா வைத்துக் கொண்டு இது சரிதான், இதை போய் மக்கள்கிட்ட போய் சொன்னா சரியா வருமா, இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சிலர் விட்டு விட்டார்களே. ஆனால் அது எப்படி கரெக்டா வரும்? அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் தான் எதையும் பார்க்க மாட்டாங்க, வெட்கப்பட மாட்டாங்க, உள்ள போட்டு உடைச்சு விடுவாங்க. மற்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்க சில நோக்கங்களை வைத்து என்ன செய்வாங்க, முன்ன பின்ன சொல்லி விடுவார்கள், சொல்லாமல் விட்டு விடுவார்கள். அதுதான் நம்ம சொன்ன சஹாபாக்களை எப்படின்னு சொல்றீங்க? பேசாம ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க, கடைசியா செஞ்சுட்டு போங்க, அதோட நின்று சேஃப்டி என்று சொல்றோம். அதே மாதிரி இது இப்னு மஸ்ஊத் எந்த ஒரு செய்திக்கு அப்புறம் ஒரு ஊர்ல ஷாம் சிரியாவுக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்ப சிரியாங்கிற நாடு, சிரியாங்க ஷாம் சொல்றோம்ல, சிரியா கன்னடம் இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு போறாங்க. போகும்போது அபூ
ஜர்ராஹ்ங்கிற ஒரு சஹாபி, அவர் 10 சஹாபியில முக்கியமான ஆளு. அவர் படை தளபதியா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஷாம்ல வந்து பிளேக் நோய் வந்திருக்குது. உமர் வந்து ஷாமுக்கு போறாங்க. போகும்போது வழிமறிச்சு சொல்றாரு, அந்த ஊர்ல பிளேக் நோய், பிளேக்னா கொள்ளை நோய்ங்கிறாங்கல்ல, மொத்தமா அள்ளிட்டு போயிடும், அந்த மாதிரி ஒரு பிளேக் நோய் இருக்குது அப்படின்ற உடனே போறதா போராடம். இப்ப போறாங்க ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல பிளேக் நோய் இருக்கு தகவல் வருது. அது வந்தா வந்துட்டு போதும், நம்ம பிரயாணம் தொடர்வதா, பிளேக் நோய் இருக்கிற ஊர்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு திரும்புவதா அப்படின்னு உமருக்கு குழப்பம் வருது. ஒரு குழப்பம் வந்து இப்படி ஒருத்தரையா கூப்பிடுறாரு. அப்ப முஹாஜிர்கள் எல்லாம் கூப்பிடுவா, எல்லாத்தையும் மக்காவாசிகள் முதல்ல கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பத்தி என்னப்பா உங்க கருத்து என்னன்னு கேட்கிறாரு. இவன் அந்த ஊர்ல நம்ம எல்லாரும் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம், பிளேக் நோய் வந்துருச்சு, உள்ள போனா பிளேக் நோய் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம திரும்பி விடுவதா, அல்லாஹ் நாடுனா நடக்கும் என்று சொல்லி நம்ம உள்ளே போவதா கேட்கிறாங்க. அப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாம ஒரு லட்சியத்துக்கு வந்திருக்கோம், அதுக்கு புறப்பட்டு வந்துட்டோம், வந்தா போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான், முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது, திரும்புறதுங்கிறது அவ்வளவுக்கு நல்லதா தெரியல அப்படின்னு சில சஹாபாக்கள் கருத்து சொல்றாங்க. அவங்க கருத்து தான் எல்லாமே. இன்னும் சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அந்த ஊர்ல கொஞ்சம் நுழைஞ்சு அவங்களும் பலி கொடுக்க கூடாது சொல்றாங்க. முக்கியமான சஹாபாக்களை கூட்டு வந்திருக்கிறிய, அந்த ஒரு பிளாக் இருக்கிற ஊருக்கு போய் இந்த மக்களுக்கு பிளாக் வந்து அப்படி காலி பண்ணி கூடாது என்று சில பேர். அப்ப நம்ம முன் வச்ச காலை பின் வைக்க கூடாதுன்னு சில பேர், இருக்கிற ஆள்களை காலி பண்ணி விட்டுறாங்கன்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, அவருக்கு கருத்துக்களை சொல்றாங்க. இதே மாதிரி வந்து அன்சார்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும் போது இதே மாதிரி தான் சொல்றாங்க, ஒரு கருத்து வரல, போங்க ஏகமானதா எல்லாரும் போங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, போக வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியே ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, என்கிட்ட இது பற்றி என்ற ஒரு செய்தி இருக்குது, ஒரு இல்மு இருக்கிறது. என்ன இல்மு என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் நௌஃப், அவரும் அந்த 10 சஹாபாக்கள் ஒரு ஆள், அஷரத்துல் முபஷ்ஷராவுல அப்துர் ரஹ்மான் நௌஃப்ங்கிற முக்கியமான ஒரு ஆள். அவர் வந்து சொல்றாரு, எதுக்கு மசூரா பண்ணிட்டு இருக்கீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க, அதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி சொல்லி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதா சமயத்தும் பிஹி அருளின், ஒரு ஊரில் பிளேக் நோய் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் பலாத்து கத்திமு அலைஹி, அந்த ஊருக்கு போகாதீங்க. ஒரு ஊர்ல பிளேக் நோய் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா, அங்க நீங்களா வழியை தேடிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே நேரத்தில் வைதா வக்காபி அருளின் வந்தும் பிகா, நீங்கள் இருக்கிற ஊரில் பிளேக் வந்து விட்டது என்றால் அங்கிருந்து ஓடாத. அழகா ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகாட்டுதல் என்ன, நம்ம சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் பிளேக் நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், சென்னை தாண்டி வேற எங்கேயும் போயிடக்கூடாது, இருந்து சமாளிக்கணும். நம்ம போனோம்னா இன்னும் ஊர்களுக்கு பரப்பி விட்டுருவோம், நமக்கு உடனே செய்ய அதை கொண்டு போய் எல்லா ஊர்லயும் பரப்பி விட்ட மாதிரி ஆயிரும், அல்லாஹ்வுடைய விதியை எதிர்த்து போற மாதிரி ஆயிரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டுறாங்கன்னு கேட்டா, ஒரு ஊர்ல இந்த மாதிரி கொள்ளை நோய் பிளேக் நோய்கள் வறுமையானால் கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு போகக்கூடாது, நம்ம இருக்கிற ஊருக்கு வந்து விட்டது என்றால் நம்ம வெளியேறக்கூடாது. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்ப வந்து நம்ம கேள்விப்பட்டோம், போகக்கூடாது, நமக்குரிய ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நமக்கு வந்துட்டோம், கேள்விப்படுறோம், நம்ம இருக்கிற ஊருக்கு பிளேக் வரல, பிளேக் இருக்கிற ஊருக்கு நம்ம போக போறோம். அப்படி கேள்விப்பட்டா நீங்க ஹதீஸ் படி என்ன செய்யணும், திரும்புங்க அப்படிங்கிறார். உடனே ஹமிதல்லாஹ் உமர் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சும்மா ரிட்டர்ன் ஆயிட்டார். ரசூலுல்லாஹ் முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப இவ்வளவு பேர்த்த மசூரா பண்ணி தெரியல. இந்த ஒரு சம்பவம் முஹாஜிர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, அவங்களா கருத்தை தான் சொல்றாங்க, அன்சார்களை எல்லாம் கூப்பிடுறாரு, அவங்களாக ஆளுக்கு ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் நௌஃப் வந்தா எதுக்கு ஆளாட்ட கருத்து கேட்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலேயே ஒட்டுமொத்த அந்த இடத்துல இருந்ததுல அவரோடு போன பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள் அப்படி பேரும் கூட இருந்தாலும் யாரு, மூத்த பெரிய பெரிய சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் முஹாஜிர் அன்சார்கள் எல்லாம் இருக்கிற ஒரு சபையில இந்த ஹதீஸ் அவங்க யாருக்கும் தெரியல, கேட்கல. ஒரே ஒருத்தர் கேட்டிருக்கிறார், அவர் ஆட்டல்லிக்கான ஒரு ஆளு, அவர் சொன்ன எல்லாரும் கேட்டு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன விளங்குது, இப்படி சம்பவம் நடக்கலன்னு வைங்க, இந்த ஹதீஸ் இவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு சம்பவம் நடக்கலன்னு வைங்க, இந்த பிளேக் நோய் ஒரு சம்பவம் போகவும் இல்ல, ஒரு பிரச்சனை சந்திக்கவும் இல்லைன்னு வைங்களேன், இந்த ஹதீஸ் அவர் ஒரு ஆள் தான் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு, அப்துர் ரஹ்மான் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் மத்தவங்க தெரியாம மொத்தம் இருப்பாங்க.
அப்படிதான் ஆயிருக்கேன். அவ்வளவு சஹாபாக்கள் தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஹதீஸ்ங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒரு சபையில சொல்லுவாங்க. 3 பேர் 4 பேர் கேட்டிருப்பாங்க, மற்ற கேட்டிருக்க மாட்டாங்க. 3 பேர் 4 பேர் இருக்கும் கூட சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு உடனே போட்டு SMS போட்டு அனுப்ப முடியும் அந்த காலத்துல. அப்படியான வாய்ப்பெல்லாம் கிடையாது. யார் கேட்டாங்களோ அவ்வளவுதான். அப்ப அவர்கள் தேவைப்படும்போது அதையும் சொல்லுவாங்க, அவங்க கேட்டு வச்சுக்கிடுவாங்க. ஒரு இடத்துல அந்த பிரச்சனை தேவைப்படும்போது யாவும் ஆமா இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்ப யாவும் வரும்போது சொல்லுவாங்களே தவிர நான் ஹதீஸை கேட்டேன், அது கதவை தட்டி இன்னைக்கு ஒரு ஹதீஸை கேட்டேன், இன்னைக்கு ஒரு அமர்வு சொல்லிட்டு வருவாங்க. அதனால தெரிய வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் 2 சஹாபாக்கள் கேட்டாலும் அவர்கள் அது போன்ற ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுதுதான் மக்கள் சொல்லுவார்கள். இல்லை என்றால் அவங்கள்ட்ட வைத்துக் கொள்வார்கள். இந்த சந்திச்சாரு சொல்லிவிட்டாரு. அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? இது ஏன் எல்லாரும் தெரியாம போச்சு? தெரியாம போகும். சஹாபாக்களா இருந்தாலும் நபிக்கு உற்ற தோழர்களாக இருந்தாலும் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நோய் எப்படி ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க அங்க ஓடுனீங்கன்னா கலாக்கத்துல எதிர்த்து போறதா அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயம் கூட அவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தெரியவில்லை. 1-2 பேர் தான் கேட்டிருக்கிறார்கள். இது எங்க இருக்கு? புகாரில 5729வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்க இருக்கிறதெல்லாம் சொல்றோம் என்று கேட்டால், சஹாபாக்களை இழிவுபடுத்த சொல்லுவாங்க, சஹாபாக்களை மட்டப்படுத்த, சஹாபாக்களை திட்டுகிறார்கள் கான்செப்டா எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படி சொன்னாதான் நம்ம கருத்தை கேட்க மாட்டாங்க மக்கள். சஹாபாக்களை திட்டுறாங்கன்னு கோபம் வந்துரும்ல, கருத்தை கேட்க மாட்டாங்கல்ல. கருத்தை கேட்காமல் ஆக்குவதற்காக வேண்டி இதை சொல்வார்களே தவிர வாதங்களுக்கு பதில் இருந்தால் சொல்ல மாட்டார்கள். இது இருக்குதா இல்லையா, ஒருத்தருக்கும் தெரியல என்கிற ஒரு விஷயத்தை நம்மளாவா சொல்றோம், அல்ல நீங்க எல்லாம் ஒப்புக்கொண்ட நூல் இருக்குதா? நீங்க ஒப்புக்கொள்ளாத நூல் அந்த புகாரிங்கிறது நீங்க ஒப்புக்கொண்ட நூல் தானே இருக்குதெல்லாம், அதுல இருந்தா நாங்க எடுத்து சொல்றோம். அதனால சஹாபாக்களை இழிவுபடுத்த அந்த மெட்ரன் வரவே இல்லை. நம்ம வகையை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் வகை அனைத்தையும் தெரிந்திருக்கவில்லை, அதான் மேட்ரு. சஹாபாக்கள் எல்லா வகையையும் தெரிந்திருக்கவில்லை. ஒருவருக்கு தெரிந்த வகை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது, தப்பாக தெரிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க சொல்ல பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஒன்றுக்காகத்தான் இதெல்லாம் சுட்டி காட்டுவோம். அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப இஹ்ராம், ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் அணிகிறோம்ல, இஹ்ராம் அணிஞ்சிட்டு நறுமணம் பூசக்கூடாது. இஹ்ராம்ல இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது? அக்கறலாம் பூசக்கூடாது. அதே நேரத்தில் இப்ப இஹ்ராமுக்கு முன்னாடி குளிச்சிட்டு நறுமணத்தெல்லாம் பூசிட்டு அப்புறமேல் இஹ்ராம் அணிகிறோம் வைய, அந்த வாடை இருந்துட்டு இருக்குல்ல, பூசினது முன்னாடி, இஹ்ராம் அணிகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு நறுமணத்தை எல்லாம் பூசிக்கிட்டு அப்புறமேல் நான் இஹ்ராம் கட்டி விட்டேன் ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க. இப்ப இவர் இஹ்ராமுக்கு அப்புறம் நறுமணம் பூசல, ஆனால் இஹ்ராமுக்கு அப்புறம் நறுமணம் அவர்கிட்ட இருக்கு. இப்ப அந்த வாடை இருக்கும்ல, அந்த காலத்துல அத்தர்கள்லாம் நம்ம ஸ்ப்ரே மாதிரி உள்ள உடனே காற்று வரைகிறது இல்ல, அத்தர்கள்லாம் நின்று தாக்கு பிடிக்காது. அத்தர் போட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நிற்கும். ஸ்ப்ரே அடிச்சோம்னா அது நிக்காது. ஏன்னா அதுல ஸ்பிரிட் ஆல்கஹால் கலந்தாலும் காத்துல போயிடும். அப்ப அந்த காலத்து அத்தர் போட்டிருப்பாங்க, என்ன செய்யும், ஒரு நாளைக்கு தான் அது இருக்கும். இப்ப என்ன செய்யறாருன்னா இப்னு உமர் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இது அந்த அத்தர் வாடகை இருக்கக்கூடாது, முன்னாடி போட்டாலும் அதெல்லாம் கல்வி அந்த வாடகை இல்லாம ஆக்கி போட்டுதான் இஹ்ராம் கட்டணுங்கிறார். யாரு? இப்னு உமர். அவர் எதை சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணம் பூச தடுத்தாங்கல்ல, அதை அடிப்படையா வைத்துக் கொண்டு அவர் எப்படி புரிகிறாருன்னு கேட்டா, நறுமணம் பூச தடுத்துட்டாங்கல்ல, இஹ்ராமுக்கு முந்தி பூசினாலும் இஹ்ராமுக்கு பிந்தி அது இருக்கக்கூடாது. இஹ்ராமுக்கு பிந்தி அது இருக்குமையானால் நீ பூசுறது அர்த்தம். அப்ப இஹ்ராமுக்கு முந்தியும் பூசாதுங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இஹ்ராமுக்கு முன்னாடி நீ பூசினால் இஹ்ராமுக்கு அப்புறமும் அந்த வாடை இருக்கும். அப்ப நறுமணம் பூசக்கூடாதுங்கிற கட்டளை நீ மீறக்கூடியவனா மாறி விடுவாய் என்று சொல்லி மறுக்கிறார். அப்ப இது ஆயிஷா நாய்க்கு வந்தவுடனே ஆயிஷா நாய்க்கு கேட்கறாங்க, என்ன இப்னு உமர் இந்த மாதிரி சொல்றாரு? அவங்க என்ன சொல்றாங்க, இரஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அவருக்கு பேர் அபு அப்துர் ரஹ்மான், அவருடைய செல்ல பேர். இந்த இப்னு உமருக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும், அப்படியே சொன்னாரு. அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்யட்டும். குந்து தையிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் நறுமணத்தை பூசி விடுவேன். அவங்க அன்றைக்கு இல்லறத்தில் ஈடுபடுவார்கள். சும்மா யுஸ்பி முஹரிமன், காலையில் இஹ்ராம் அணிவார்கள், அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். நான் முதல் நாள் நறுமணத்தை பூசுவேன், அடுத்த நாள் இஹ்ராம் அணிவார்கள், அந்த நறுமணம் அவர்களுக்கு மேனியில் இருந்து கொண்டே இருக்கும். நான் செஞ்சு இருக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பூசி விட்டுருக்கிறேன், இவர் இப்படி இல்லைங்கிறாரு. அல்லாஹ் அவர் கிருபை செய்யட்டும். என்ன நோக்கத்தில் சொல்லி திட்டவனா இல்ல, அல்லாஹ் அவர் ரஹ்மத் செய்யட்டும். இப்ப அல்லாஹ் மன்னிக்கிட்டு இருக்கோம், பிள்ளையா சொன்னதுக்கு மன்னிக்கிட்டேன். ஆனா தப்பு, அவருடைய கருத்து சரியில்லை என்று ஆயிஷா நாயி மறுக்கிறாங்க. இப்ப என்ன மேட்ரு? நறுமணம் பூசக்கூடாது என்பதை அவர் எப்படி புரிஞ்சாரு? முன்னாடி பூசின நறுமணம் இருக்கக்கூடாதுன்னு புரிகிறார். அவர் ஹதீஸ் தான் புரிகிறாரு. அது அவருடைய கருத்து அது. ஆனா யதார்த்தம் என்ன? பூசலாம்ங்கிறது.
நேரடியான ஆதாரம் என்ன கிடைக்குது? ஆயிஷா நாயகி பூசி விடுறாங்க ரசூலுல்லாவுக்கு. காலையில ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டுறாங்க. நேத்து பூசின நறுமணம் காலையில இருக்குது. அது எப்படி கூடாதுன்னு சொல்லுவார்? ரசூலுல்லாஹ் செஞ்சது கூடாது அவரு. அவர் கருத்தை ஏன் சொல்றாரு? நறுமணம் பூசக்கூடாதுன்னா நறுமணம் அதுக்கு பிறகு பூசக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்கு. அவர் சொன்ன அர்த்தம் சரியில்லை. இவ்வளவு விளக்கத்தை உள்ளடக்கி என்ன செய்யறாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இது புகாரியில 267வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இதே கருத்து 270வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இதே கருத்து புகாரில் 1754வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இப்படி எல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். ஹதீஸை வைத்துக் கொண்டு அவங்க விளங்குற டைப் வழங்குறாங்க. அவர் ஹதீஸை வைத்து தான் வழங்கினார். நறுமணம் பூசக்கூடாது ஹதீஸ். இதை கேள்விப்பட்டாரு. கேள்விப்பட்டு வாங்குறாரு, முந்தி பூசின நறுமணம் இருக்கக்கூடாதுன்னு வழங்குறாரு. அதுல இல்ல ஹதீஸ்லானா அவர் விளக்காது. ஹதீஸ்ல இருக்கிற பூசக்கூடாது மட்டும்தான். பூசக்கூடாதுன்னா அப்புறம் பூசக்கூடாதுன்னு அர்த்தம். இஹ்ராம் கட்டிய பிறகு பூசக்கூடாதுன்னு அர்த்தம். அவர் என்ன செய்யறாரு? இந்த வாசமே இருக்கக்கூடாதுன்னு விளங்கினார்ல, அது அவருடைய கருத்து. வஹி அவருடைய கருத்து. ஆயிஷா நாயகி சொன்னது வஹி. ரசூலுல்லாஹ்வுக்கு டைரக்டா அவங்க பூசியை விட்டாங்க, மறுநாள் நறுமணம் இருந்தது. அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறோம்? வஹியை எடுத்துக்கிறோம். அது வஹி இல்லாம இது நம்மளுடைய கருத்து. நல்ல நோக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஹதீஸ் கிடைச்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த ஹதீஸ் கிடைக்கல, அந்த ஹதீஸ் கிடைக்குது. பூசக்கூடாது என்று சொன்ன செய்தி அவருக்கு கிடைக்கிறது. பூசிய நிலையில் மறுநாள் இஹ்ராம் கட்டினார்கள் ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கல. கிடைச்ச அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி இருக்கும் பொழுது அப்ப பிள்ளையாம வந்துடும்ல. அப்ப ஏன் நம்ம ஆதாரத்தை கொடுங்க? இப்னு உமருக்கு சொன்னதுக்கு ஆதாரம் காட்டினாருன்னு பாருங்க. ஆதாரம் இல்லாம அவரா சொன்ன விட்டுருங்க. ஆயிஷா நாயகி சொல்றதுக்கு ஆதாரம் காட்ட ஏத்துக்க முடியும் வச்சுக்கல. ஆயிஷா நாயகி சஹாபி தான், இப்னு உமர் சஹாபி தான். இப்னு உமர் நம்ம ஏன் ஏத்துக்கிறோம்? இப்னு உமர் ஆதாரம் காட்டிட்டா ஏத்துக்கிட்டோம். அதான் விஷயம். ஆயிஷா நாயகி ஆதாரம் காட்டிட்டாங்க, இப்னு உமர் ஆதாரம் காட்டல. அபூ ஹுரைரா ஏத்துக்கிட்டோம். இப்னு உமரை ஏற்கல, அபூ ஹுரைரா ஏற்கல, உமரை ஏற்கல. அவங்க எல்லாம் ஆயிஷா நாயகி நம்ம ஏத்துக்கல. யாரை ஏத்துக்கிறோம்? அபூ ஹுரைரா வசியத்து பண்ணாங்கன்றார்கள், அதை ஏத்துக்கிறோம். ஏன்? அவங்க ஆதாரம் காட்டல, இவர் ஆதாரம் காட்டுறாரு. அபூ ஹுரைரா என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தி சொல்லிட்டார். அப்ப இப்படி எடுத்துக்கொள்றதுக்கு தான் நம்ம இந்த சஹாபாக்கள் விஷயத்தை எடுத்து காட்டுறோம். வஹியை தவிர வேற எதுவும் என்ன செய்யல, மார்க்கம் கிடையாது. சஹாபாக்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு தகுதி மார்க்கத்தில் கொடுக்கப்படவில்லை. அவங்க சொன்னா கேட்டு ஆகணும் என்கிற ஒரு சட்ட அங்கீகாரம் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த தலாக் விவாகரத்து செய்யறாங்கல்ல, விவாகரத்துடைய சட்டத்தை விளைவிக்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு பிடிக்கலன்னு சொன்னா கணவன் என்ன செய்யறான்? மனைவியை தலாக்குங்கிறான். இப்படியான தலாக் சொல்வதற்கு அவனுக்கு 3 சான்ஸ் இருக்குது. கணவன் மனைவியை உடனே பிரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க் என்ன செய்யுது? தலாக்குன்னு சொல்லிட்டான்னு சொன்னா ஒரு 3 மாத விடாய் காலத்துக்குள்ள என்ன செய்யலாம்? அதை வாபஸ் வாங்கிக்கலாம். நான் தெரியாம சொல்றேன், நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு அவங்க சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு மறுபடியும் தலாக்குன்னு சொன்னான்னு வைங்க, அப்ப சொல்லிட்டா அது ஒரு 3 மாத விடாய் காலத்துக்குள்ள மனைவியோட சேர்ந்தால் சேர்ந்துக்கலாம், பேசாம கல்யாணம் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் 3வது தடவை சொன்னான்னு வைங்க, அப்பதான் சேர முடியாது. தலாக்குன விளையாட்டா? ஒரு தடவை சொன்னா சரி, 2 தடவை சொன்னா சரி, 3வது தடவை சொல்லிட்டேன்னு சொன்னா அப்புறமேல அவங்க விவாகரத்து முடிஞ்சு போயிடும். வேற ஒருத்தன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அவனும் வேணான்னு தலாக்கு சொல்லி அதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு இருக்கும் போது வேண்டாம் இப்ப என்ன செய்யணும்? 2 பேரும் சம்மந்தப்பட்ட கட்டிக்கலாம் இருக்கு. இது தலாக்குடைய சட்டம். இப்ப 3 சான்ஸ் இருக்குல்ல. இதுல இப்ப நம்ம காலத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா 3 ஒரு நேரத்தில் சொல்றது தலாக் 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 3 சொல்லிட்டாங்க. 3 சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 சான்ஸ் கொடுக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? 3 சந்தர்ப்பங்களையும் சொல்ல வேண்டும். அப்ப தலாக்கு சொல்வதாக இருந்தா ஒரு தலாக்கு சொல்றீங்கள, தலாக்கினோட மனைவி இல்லாம போயிடுறான். 2வது தலாக்கு நீ யாரு சொன்ன? எப்ப நீ முதல்ல தலாக்கிண்டியோ மனைவி இல்லன்னு ஆயிட்டான். திருப்பி நீட்டிட்டு வந்தாலும் மறு தலாக்கு சொல்ல முடியும். 2வது நீ சொன்ன தலாக்கு மனைவி இல்லாதன்னு சொல்லி இருக்கிற, மனைவியை தானே தலாக்கு சொல்லணும். ஒருத்தன் தலாக் தலாக் தலாக்னு சொன்னாலும் அவன் ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறான். 3 வார்த்தை யூஸ் பண்ணனால எத்தனாவது? 1 தான். இதான் சரியான சட்டம். உன்னை 3000 தலாக்கு சொல்றேன்னு ஒருத்தன் சொன்னாலும் சரி, முத்தலாக்கு விட்டுட்டேன்னு சொன்னாலும் சரி, உன்னை தலாக் 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 லட்சம் தடவை சொன்னாலும் சரி, அதுக்கு மார்க்க சட்டம் என்ன? ஒரு தலாக்கு சொல்லிவிட்டான்னு அர்த்தம். இப்படி சொன்ன பிறகும் அவங்க 3 மாசத்துக்கு இடையில சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசம் கடந்துட்டா கூட கல்யாணத்துக்கு மூலம் சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசத்துக்கு இடையில சும்மாவே சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கடந்து இப்படி சொல்லி ஒரு 2 வருஷம் ஆச்சு, ஃபீல் பண்றாங்க 2 பேரும் சேர்ந்துக்கலாம், மறுபடியும் மகர் கூட கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கலாம். இப்படியாக மார்க்க சட்டம் லேசாக இருக்கிறது. அப்ப இந்த 3வது யோசிப்போம், ஆஹா 2 முடிச்சு விட்டோம்,
இன்னொரு தலாக்குண்டோம்னா நமக்கு அவளோட சேர வாழ முடியாதுன்னு நினைச்சு ஒழுங்கா நடப்பான். இது சட்டம். இந்த சட்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, கான தலாக்கு சலாத்து, 3 தலாக்கு சொல்வது என்பது அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும், அபூபக்கருடைய காலத்திலையும், சனத்தைன் மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய ஆட்சியில் 2 வருட காலத்திலையும், இன்னமாய் வந்து வாஹிதா, ஒரு தலாக்காகத்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் 3 தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னால் அது ஒரு தலாக்கு தான். அபூபக்கர் ஆட்சி முழுவதும் ஒருத்தன் 3 தலாக்குன்னு சொன்னால் அது ஒரு தலாக்காக தான் நிறுத்தப்பட்டுச்சு. உமர் ஆட்சியில் கூட 2 வருஷ காலம், முதல் 2 வருஷ காலத்துல 3 தலாக்குன்னு யாராவது சொன்னா அது ஒரு தலாக்கு தான் சேர்ந்துக்கிறான்னு இப்படி இருந்தது. பிறகு என்ன செய்யறாங்க, பகால இப்னு உமர், பகால உமர் இப்னு கத்தாப், உமர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னன் நாஸ கத் இஸ்தஅஜலு ஃபி அம்ரி கத் கானத் லஹும் ஃபீ கனாத், எதுல நிதானமாக முடிவெடுக்க வேண்டுமோ அந்த விஷயத்தில் மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. தலாக்குங்கிறான். இதெல்லாம் நிதானம், தலாக்குங்கிறான் அப்படி இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தில் இவங்க அவசரத்தை கடைபிடிக்கிறார்கள். எனவே அம்மைனாக அழகும் இப்படி சொல்லக்கூடாதுக்காக வேண்டி 3 ஆக்கிட்டா என்ன, அப்பதான் பயப்படுவாங்க. 3 சொன்னீங்கன்னா 3 ஆக்கிடுவாங்க என்று சொல்லிவிட்டு அம்லாக அழகும் அதை சட்டமாவும் ஆக்கினார். உமர் சட்டமாக்கி விட்டாரு. எவனாச்சு 3 தலாக்குன்னு சொன்ன எல்லாம் பினிஷ், அவர் முடிச்சு 3 தடவை நீ தலாக் சொன்னதாக நான் ஆக்கிடுவேங்கிறார். இது இவர் முதல் 2 வருஷத்தோடு செய்யல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தன் 3 தலாக்னு சொன்னால் அவன் ஒரு தலாக் விட்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அபூபக்கர் காலத்திலையும் ஒருத்தன் 3 தலாக்னு சொன்னாலும் 3000 தலாக்னு சொன்னாலும் அது ஒரு தலாக் சொல்லிட்டான் என்றுதான் இருந்தது. இன்னொரு தலாக் சொல்வதாக இருந்தால் மீட்டு வாழ்ந்து மறுபடியும் பஞ்சாயத்து பிரச்சனை வந்து அப்புறம் பிடிக்காம போய் அப்புறம் சொல்லணும். அது 2வது தலாக்கு. சக்தி தலாக்கு சொல்றது இல்ல, முதல்ல தலாக்கு சொல்லணும். சட்டம் இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் வந்தால் முதல்ல தலாக்குன்னு சொல்லலாம். சொன்ன பிறகு அவங்க உள்ள சேர்ந்து வாழ்வாங்க, தவற உணர்ந்து சந்தோஷம் வாழ்ந்துட்டு 5 வருஷம் 10 வருஷம் கூட போயிடும். அதுக்கு பிறகு மறுபடியும் பஞ்சாயத்து ஒண்ணு வந்துச்சுங்கன்னா அப்போ ஒருக்கா சொல்லுவான். இப்படியான ஒரு விஷயம் தான் தலாக். 3 சந்தர்ப்பம் 3 குர்ஆன்ல தலாக்கு மர்ரத்தானே, தலாக்கு என்பது நீட்டிக்கூடிய தலாக்கு என்பது 2 தடவைகள் நல்லா சொல்லி காட்டுறான். தடவை என்ன அர்த்தம்? ஒரு ஆரம்பமும் முடிவு இருக்கணும் தடவைன்னு சொல்வதற்கு. தடவைங்கிற வார்த்தை மர்ரத்துங்கிறாங்க குர்ஆன்ல, அது தெளிவா தெரியறதா இருந்தா ஒரு எந்த ஒன்றையும் தடவைன்னு நீங்க எண்ணுவதாக இருந்தால் அது ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதாக இருந்தால் ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா இட்லி சாப்பிடுறாரு, உட்கார்ந்து ஒரு 40 இட்லி சாப்பிடுறாரு. உட்கார்ந்து என்ன செய்யறாரு, வைக்க சாப்பிட்டுட்டு கை கழுவிடுறாரு. இவர் இட்லி 40 சாப்பிட்டாரு, எத்தனை பேர் சாப்பிட்டாரு? ஒரு தடவை தான் சாப்பிட்டு இருக்காரு. சரியா? இன்னொருத்தர் உட்கார்றாரு, 2 இட்லி வைக்கிறாரு, சாப்பிட்டு போய் கை கழுவுறாரு. மறுபடியும் உட்கார்ந்து இன்னொரு 2 இட்லி வைங்கிறாரு. மறுபடியும் திண்டு மறுபடியும் கை கழுவுறாரு. இன்னொரு 2 இட்லியை வச்சு செய்யறாரு. இவர் திண்டது 6 தான். எத்தனை தடவை? 3 தடவை. 40 திண்டவர் ஒரு தடவை, 6 திண்டவர் 3 தடவை திண்டிருக்காரு. இது ஏன் 3 தடவை ஆகுது? தடவைன்னா ஒரு முடிக்கணும், கையை கழுவுறது முடிக்கிறது. ஒரு காரியத்தை முடிக்கிறதுனா இட்லி திங்க ஆரம்பிக்கிறார்ல, 40 வரைக்கும் கையை கழுவுல, கையை கழுவாத வரைக்கும் ஒரு தடவை தான். எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டாருன்னா ஒரு தடவை முடிஞ்சிருச்சு. உட்கார்ந்து கையை கழுவுறாருல 2 தடவை ஆகுது. அப்ப தடவைன்னா என்ன வரணும்னு கேட்டா ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு வரணும். குளத்துல ஒருத்தன் குளிக்கிறான், 2 மணி நேரம் ஊடுறான் ஏக மாடு மாதிரி. எத்தனை பேர் குளிச்சாங்க? ஒரு தடவை குளிச்சான். ஒருத்தன் என்ன செய்யறான், இறங்குறான், வெளியே வரான், தலையை தோட்டுறான், மரம் இறங்குறான், தலையை தோட்டுறான். இப்படி ஒரு 5 நிமிஷம் 3 தடவை செஞ்சுட்டான். இவன் 3 தடவை குளிச்சாங்க. 2 மணி நேரம் தண்ணியில ஊர்ல ஒரு தடவை குளிச்சான். 5 நிமிஷத்துல ஏறி இறங்கினவன என்ன செய்யறோம், 3 தடவை குளிச்சுட்டாங்க. எதுக்கு அப்படி சொல்றோம்? இவன் அதை முடிக்கிறான். குளித்தல் என்பதற்கு உள்ள இறங்குறது ஆரம்பம், முடித்தல் என்பது தலையை தோற்றுறது. தோற்றி மரபை இறங்குறான், ஏன் 2வது தடவை குளிக்கிறான் கேட்கும். அப்ப தடவைன்னு சொன்னா ஒரு ஆரம்பம் இருக்கணும், முடிவு இருக்கணும். தலாக்குன்னு சொல்லிட்டீங்கள, ஆரம்பம் முடிவு எங்க?
முடிவில் லட்சம் சொல்லிட்டு ஒரு முன்னுக்குள்ள நிக்கிறது 40 இட்லி திங்கிற மாதிரி தான் இது. ஒரு தடவை தான் இது. நீ 40 இட்லி திண்டாலும் எத்தனை தடவை? ஒரு தடவை தான் தின்றுக்கிற. அப்ப தலாக்குங்கிறது இன்னொரு தடவை சொல்வது எப்ப வரும் என்று கேட்டால், தலாக்கு சொல்லிவிட்டேன், உன்னை மீட்டி விட்டேன், அப்புறமேட்டு மறு தலாக்கு வரும். மீட்டின பிறகு தலாக்கு சொல்றதுக்காக மீட்டும் ஒருத்தன் மீட்டிட்டான வாழ்வான், சந்தோஷம் வாழ்ந்து மரம் ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை மறுபடியும் ஒத்து போவாதுன்னு வரும்போது மறுபடியும் தலாக்குன்னு சொல்லுவான். இதுதான் தலாக்குடைய தாத்பரியம். அதுக்குதான் மர்றத்தானி தடவைங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். இதுவும் மார்க்கத்து சட்டம் வைங்களேன். என்ன பிரச்சனை என்றால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன்லயும் தெளிவான விஷயம் இப்படி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாராவது 3 தலாக்குன்னு சொன்னா அதோட உங்களுடைய உறவு முடிஞ்சு விட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. 3 தலாக்குன்னா நீ ஒரு தலாக்கு தான் சொல்லி சேர்ந்துக்கப்பா அப்படி சொல்லுவார்கள். உமர் காலத்து அபூபக்கர் காலத்துல மாதிரி முத்தலாக்கு சொல்லிட்டேன், 3 தலாக்கு சொல்லிவிட்டேன், தலாக்கு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னாரே. ஆனால் அதுதான் உண்மை. ஒரு தடவை தான் சொல்லிட்டேன், நீ 3 தடவை வார்த்தையை சொன்னாலும் தடவை ஒண்ணுதான் பாது என்று அபூபக்கர் காலத்துல இருந்துச்சு. உமர் காலத்துல இப்படித்தான் இருந்தது ஆரம்பத்தில். இவர் என்ன செய்யறார், உமர் அவரா ஒரு காரணத்தை கற்பிச்சு கொண்டு எதுக்கு தலாக்குறாங்க, அவசரப்படுறாங்க, நிதானமா இருக்க வேணாமா, இனிமே எவனாச்சும் 3 ஆக்கிடுவேன் அப்படின்னா கூட எச்சரிக்கை வச்சிருவான். ஆக்கிடுவேன் சொல்லிட்டு ஆக்கி விட்டாரு. அதான் ஆக்கிடுவேன் சொன்ன அவர் பயக்காட்டுறதுக்கு சொன்னாரு எடுத்துக்கொள்ளலாம். இனிமேல் யாராவது முத்தலாக்கு என்று சொன்னால் நான் முத்தலாக்கு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சட்டமா ஆக்கினார் அப்படின்னு வருது. இது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2689 ஹதீஸ், அதுக்கு முந்தின பிந்தின 3 ஹதீஸ் வரிசையா வருது. அப்ப என்ன நம்ம விளங்குறோம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நடவடிக்கை என்னன்னு தெளிவா தெரியுது. அதுக்கு மாத்தமா உமர் அவர்கள் சட்டம் போடுறாங்க. மாத்தமா இல்லையா? மாத்தமா செஞ்சாருன்னு சொல்லிட்டோம், உமர் மாத்தமா செஞ்சாரு அப்படின்னு யார் முஸ்லீம் இமாம் சொல்றாரு. மாத்தமா சொன்னார் என்று முஸ்லீம் இமாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை சொன்னவர் இப்னு அப்பாஸ் ஹிப்ருல் உம்மா, இந்த சமுதாயத்தில் மேதைன்னு சொல்றமே அந்த இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறார். இட்டுக்கிட்டு சொல்ல மாட்டார் உமர் மேல. இது சொன்னவர் இப்னு அப்பாஸ், இதை பதிவு செஞ்சது முஸ்லீம் ஒரு நூல்ல எடுத்து சொல்ற வேலை நம்ம வேலை. நம்மளே என்ன செஞ்சோம், உமர் மீறி விட்டாராம், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சட்டம், அப்படி வாசன் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இனிமே எவன் அவசரப்பட்ட சட்டமாக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டமாக்கி விட்டார். அப்ப ரசூல் காலத்தில் இருந்ததுக்கு மாற்றமாக சட்டம் போட்டார் என்று சொன்னால் அவருடைய நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். மக்கள் அடிக்கடி செய்யக்கூடாதுன்னு சொன்னியா, சரி புரிஞ்சுக்கிட்டு தவறு பின்பற்றுறதுக்கு மன்னிப்பானா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அவர் ஒரு நோக்கத்தை செஞ்சுட்டு போனாரு. உனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுறது உனக்கு தெரியுமா தெரியாதா? 3 ஒண்ணுதானே இருந்துச்சு. முத்தலாக்குன்னு யார் சொன்னாலும் 3 ரசூல் ஆக்குனாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய எதை நீ சட்டமாக்கணும் எடுத்துக்கொள்ளணும். இதை நம்ம சொல்றோம். 4 மதகுக்காரங்க என்ன பண்றாங்க, இதை சட்டம் பண்றாங்க. இல்ல ஏதோ உமர் மாத்தினர் அதான் உங்களுக்கு சட்டம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால முத்தலாக்குன்னு சொல்லிட்டாங்க. மதகுல பத்தாக்காங்க, ஷாஃபில ஹனபில பத்தா கேட்டீங்கன்னா 3 தலாக் என்றால் என்ன நிலைமை, முடிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்றாங்க. வேற ஒருத்தருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனு வேணான்னு சொன்ன பிறகு இவர் கல்யாணம் பண்ணனு, அவங்க வாழ்க்கையை முடிந்து விட்டு அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு வேடிக்கை தெரியுமா, சில அஜத்து மாறு விட்டு பொண்ணு இப்படியா ஏற்பட்டு போயிடும். தௌஹீத் மாத்துக்கோங்க எப்படி அவன் பொண்ணு பஞ்சாயத்துன என்ன செய்யறது, தௌஹீத் மாத்து வந்தா கேளுங்க, அவங்க சேர்த்து வச்சிருவாங்க, உலகான சேர்த்து வைக்கிறோம். அதிக இருக்கிறவல்ல அவனுக்கு பாதிப்பு வரும்போது, தன்னுடைய மகளுக்கு தங்கச்சிக்கு பிரச்சனை வரும்போது நம்ம மதுகபுல் பத்துவா கொடுத்தா நிக்காது, மகள் வாழ்க்கை போயிடும், தங்கச்சி வாழ்க்கை போயிடும். இவங்க போனா அதிசப்படி பத்துவா கொடுப்பாங்க, சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு அனுப்பி விடுறாங்க சொந்தக்காரங்களை. அடுத்தவனுக்கு வேற சட்டம். குடும்பத்து பஞ்சாயத்து ஆலிம் சாக்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா தகுந்த மாத்திரமே ஒத்து வாங்கிட்டு வா கேட்கணும். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அழகான ஒரு மார்க்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு. அதுக்கு மாற்றமா உமர் சொன்னார்னா எதை காட்டுது, நம்ம என்னன்னு புரிந்து கொள்வது. இது அவங்களுடைய செயலுக்கு அல்லாட்ட அவங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு நம்ம போகவில்லை. எப்படி நம்ம புரிந்து கொள்வது, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாகவும் ஒரு நல்ல நோக்கத்துக்கு சட்டம் போடுவார்கள் அப்படி வச்சுக்கிறோமே. நல்ல நோக்கத்துக்கு சட்டம் போட்டாலும் சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம், அது வஹீயுடைய சட்டமா, வஹீக்கு மாற்றமான சட்டம். அப்ப வஹீக்கு மாற்றமாக தெரிந்து கொண்டே வஹீக்கு மாற்றமா சட்டம் போடுறாங்களே, தெரியாம இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அனுமதி கேட்கிற விஷயம் மாதிரி 2 வருஷம் அமல்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியாம சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல நடைமுறையில் இருந்து, அபூபக்கர் காலத்துல நடைமுறை இருந்து, இவர் ஜனாதிபதியா இருக்கனால இவர் அமல்படுத்தக்கூடிய ஆளே இவர் தான். 2 வருஷம் இவர அந்த சட்டத்தின்படி தீர்ப்பளிச்சு அதுக்கு பிறகு மாத்தினா அவர் சரியில்லை தானே இது. ஆனா மாத்திருக்கிறார். மாத்தினதுக்கு அவர் குற்றவாளியா இல்லையா எல்லாம் மன்னிச்சு அவருடைய தியாகங்களுக்கெல்லாம் மன்னிப்பு, அது ஒரு விஷயம். மன்னிப்புதான் எல்லாம் சொல்லிட்டு 50 போர்ல கலந்துகிட்டதுனாலேயே அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு போயிடும், அது ஒரு விஷயம். நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா என்பதுதான் டாபிக். எடுத்துக்கொள்ள முடியாது. உமர் சொன்னால் நமக்கு ஹதீஸ் தான் போதும், 3 தலாக்னா ஒரு தலாக் இதான் சட்டம்.
இது மதஹப்